சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ரேஷன் கார்டை வைத்தே நிராகரிக்கப்படப் போகும் விண்ணப்பங்கள். அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை புதிய விண்ணப்பங்களை ரேஷன் கார்டை அரசு நீக்க வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படி என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ரேஷன் கார்டை வைத்தே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி கொடுக்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை அரசு நிராகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கோரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். இன்னும் விண்ணப்பித்துக் கொண்டும் இருக்கின்றனர். அந்த வகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் இன்னும் இருப்பதால் புதிதாக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை வரும் நாட்களில் அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் குறிப்பாக இந்த புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்கள் அனைவரும் முதல் வேலையாக இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே செல்கின்றனர். ஆகையால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு கட்டாயம். அது மிகவும் முக்கியம். ஆகையால் குடும்ப அட்டை இருந்தால் ஈஸியாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து விடலாம். அதனால் இவ்வளவு நாட்களாக ரேஷன் கார்டு வாங்காதவர்கள் கூட புதிய ரேஷன் கார்டு கேட்டு அவசரமாக விண்ணப்பிக்கின்றனர். இங்குதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு வரும் விண்ணப்பங்களை அரசு ரேஷன் கார்டை அடிப்படையாக வைத்தே நிராகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது எப்படி என்றால், ரேஷன் கார்டில் இருக்கும் முகவரியில் வசிப்பவர்களுக்கும் சொந்த முகவரியை கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கியிருப்பவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிறது. ஆனால் வாடகை ஒப்பந்தம் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அவர்கள் முன்பு குடியிருந்த வாடகை வீட்டில் வாடகை ஒப்பந்தம் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கியிருப்பார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக வேறு ஊர்களுக்கு இடம் பெயர்ந்து இருக்கலாம். ஆனால் ரேஷன் கார்டில் முகவரியை மட்டும் மாட்டியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அப்படி இருப்பவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பித்து இருந்தால் கள ஆய்வில் அந்த விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் ஒரே ரேஷன் கார்டை வைத்து மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பெண்களின் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பொருளில்லாத ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் யாரேனும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களின் விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால் நீங்கள் கவனமாக இருங்கள். இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தும் நீங்கள் கவனமாக படித்துக்கொண்டு இதேபோன்று நீங்கள் செய்தால் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விண்ணப்பம் கிடைத்து ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் பெற்றுக்கொள்ளுங்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதே போல அடுத்த செய்தி என்னவென்றால், மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அது என்னவென்றால், 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான 8வது ஊதிய குழுவின் அறிவிப்புக்காக
காத்திருக்கின்றனர். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஊதிய குழுவை அமைப்பதற்கான குறிப்பு விதிமுறைகள் இந்த மாத இறுதிக்குள் வரலாம் என்று ஒரு முக்கிய தகவல் வந்துள்ளது. அதாவது தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை பணியாளர்கள் பக்க செயலாளர் கூறுகையில், விரைவில் குறிப்பு விதிமுறைகளுக்கு அரசு ஒப்புதல் அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதத்துக்குள் அதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் உறுதியாக கூற முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆகையால் ஊதிய குழுவை அமைப்பதற்கு முன் அதன் செயல்பாடுகளுக்கான வழிமுறைகள் மற்றும் நோக்கங்களை வரையறுப்பதே குறிப்பு விதிமுறைகள் ஆகும். இந்த ட்ரோயில் ஊதிய குழு சம்பள திருத்தங்களுக்கான பிட்மேக் காரணி, குறைந்தபட்ச ஊதிய கணக்கீடு மற்றும் பிற திருத்தங்கள் குறித்து விரிவான ஆலோசனைகளை நடத்தும். மத்திய அரசுக்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையிலான சிக்கல்களை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது NCJCM இந்த விவாதங்களின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சம்பள கணக்கீடு. இதில் புதிய கோரிக்கைகள் என்னவென்றால், 7வது ஊதிய குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் 3 அலகுகளின் நுகர்வு தேவைகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டது. இதில் சம்பாதிக்கும் கணவர், மனைவி மற்றும் 2 குழந்தைகள். ஆனால் NCJCM இன் ஊழியர்கள் தரப்பு இந்த அணுகுமுறை முழுமையற்றது என்று வாதிக்கிறது. இது வயதான பெற்றோரின் நகர்வு தேவைகளை புறக்கணிப்பதாக கூறிய அவர்கள் 5 அலகுகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச சம்பளம் பொறுத்தவரை கணக்கிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகையால் பெற்றோரை பராமரிப்பது ஒரு சட்ட கடமை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே மேலும் ஊழியர்கள் மன்றம் ஊதிய விகிதங்களை இணைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. குறிப்பாக நிலை 1, 2 உடன், நிலை 3ஐ 4 உடன் மற்றும் நிலை 5ஐ 6 உடன் இணைக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இது ஊழியர்களின் தொழில் வளர்ச்சியில் ஏற்படும் தெக்க நிலையை தடுக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆகையால் வரலாற்று ரீதியாக ஊதிய குழுக்கள் தங்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க 18 மாதங்களுக்கும் மேலாக எடுத்துக்கொள்கின்றன. அதற்கு பிறகு அரசாங்கம் அவற்றை மதிப்பாய்வு செய்து ஒப்புதல் அளிக்க 3 முதல் 9 மாதங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் 7வது ஊதிய குழு 2.57 பிட்மேக் காரணியுடன் அமல்படுத்தப்படப்போதும் அது 1.2 லட்சம் கோடி நிதி தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகையால் இந்த மாத இறுதிக்குள் குறிப்பு விதிமுறைகள் குறித்த அறிவிப்பு வரும் பட்சத்தில் ஊதிய குழுவின் பணிகள் விரைவில் தொடங்கி மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான சாத்தியம் உறுதியாகும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.